அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. நம்மளுடைய பூஜை ரூமில் நித்தமும் என்ன பழங்கள் வைத்து வழிபாடு பண்ண வேண்டும்? என்ன பழம் வைத்து வழிபாடு பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை எந்த ஒரு மனிதன் இலகுவாக அவன் என்ன சொல்கிறான்னா விநாயகர் தாய் தந்தையை சுற்றி நீங்கள் தான் உலகம் பழத்தை வாங்கின மாதிரி இந்த அற்புதமான ஒரு விஷயம். அப்போ எப்பயுமே உங்களுடைய கரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய கரணத்தை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த கரணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன பழத்தை பூஜை ரூமில் வைத்து வழிபாடு பண்ணினால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக தினம் தினம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூத்திரம். இதை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்குமா? 100% வெற்றி கிடைக்கும். தொட்டாலே வெற்றி கிடைக்கும். நீ காலையில் எழுந்தோன்னு உங்களுடைய கரணத்திற்குண்டான அந்த பழம், கரணத்திற்குண்டான பழம், கரணத்திற்குண்டான கிரகம், கரணத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன? உச்சம். ஒரு கரணத்திற்குண்டான கிரகம் உச்சம். அந்த உச்சத்திற்குண்டான பழம் என்ன? இதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்து நித்தமும் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் காரிய வெற்றியாகும். அப்போ பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை ரூமில் நித்தமும் தக்காளி அல்லது தக்காளி சாதம், அவ்வளோதான். பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை ரூமில் தக்காளி அல்லது தக்காளி சாதம் வைத்து சாமி கும்பிட்டுட்டு தக்காளி பழத்தை சாப்பிடலாம் அல்லது தக்காளி சாதத்தை சாப்பிட்டு விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் பவகரணத்தில் போய் பிறந்தவர்களுடைய காரிய வெற்றி நல்லபடியாக நடக்கும். அதற்கடுத்து பாலவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய கரணத்திற்கு உண்டான கரணத்தை உச்சமாக்கக்கூடிய பழம் செர்ரி பழம். பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை ரூமில் செர்ரி பழம் கடைகளில் கிடைக்கும், வச்சு வழிபாடு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி, கரண வெற்றி கிடைக்கும். கௌளவ கரணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் தன்னுடைய பூஜை ரூமில் கிஸ்முஸ் பழத்தை வச்சு பாயாசத்துக்கு போடுற உலர் திராட்சை, அந்த உலர் திராட்சையை உங்கள் இதில் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் வெற்றியாகும். தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கரணத்தை உச்சப்படுத்தி வெற்றி பெற வைக்கக்கூடிய பழம் இலந்தை பழம். சார், இலந்த பழம் சீசனில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பாவைக்காய். அந்த பாவைக்காயை தாளிசம் பண்ணி வைங்க. தாளிசம் பண்ணி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு போங்க. 100% அன்னைக்கு போன காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதற்கடுத்து கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை ரூமில் அந்த கரசை கரணத்திற்கு உண்டான சந்திரனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அத்திப்பழத்திடம். அப்போ அந்த அத்திப்பழத்தை பூஜை ரூமில் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு போகும்போது அதை வாயில் எடுத்து நல்லா மெதுவாக சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக காரிய வெற்றி உண்டு. அதற்கடுத்து வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள், காளை மாட்டோடைய கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய
வணிசை கரணத்திற்குண்டான சூரிய பகவானை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி முந்திரி பருப்பில் உள்ளது. அப்போ பூஜை ரூமில் என்ன செய்யணும்? முந்திரி பருப்பு வைக்கணும். முந்திரி பருப்பை வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு கேஷுவலாக எடுத்து வாயில் போட்டு போங்க. கண்டிப்பாக காரிய வெற்றி உண்டு. அதற்கடுத்து பத்திரை கரணத்தில் போய் பிறந்தவர்கள், பத்திரை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா வந்து பத்திரை கரணத்திற்கு யார் என்று சொன்னால் கேது பகவான். அந்த கேது பகவானுடைய உச்சப்படுத்தக்கூடிய சக்தி வல்லாரை மிட்டாய்க்கு உண்டு. வல்லாரை மிட்டாய் கடைகளில் கிடைக்கும். அதை வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்து சுவைச்சிட்டு போங்க. 100% வந்து வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து சகுனி கரணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த கரணத்திற்குண்டான அதிபதி யார் என்று, கிரகம் யார் என்று சொன்னால் சனி. அந்த சனியை வலிமையாக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் கிறிஸ்மஸ் பழத்துக்கு உண்டு. அந்த கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்ல உலர் திராட்சையை வந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் பூஜை ரூமில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய கரணத்தின் கிரகமாகிய குரு வலிமையாகக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய பழம் ஆப்பிள். சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் ஆப்பிள் பழம் வைத்து வழிபாடு பண்ணி அந்த ஆப்பிளை வந்து வெட்டி சாப்பிட்டு விட்டு போனால் எப்பயுமே உங்களுடைய காரிய வெற்றியாகும். நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கரணநாதன் வந்து வலிமைப்பட வேண்டும் என்று வலிமையாக்க வேண்டுவதற்கு என்ன சொன்னா வல்லாரை மிட்டாய் அல்லது செரி பழம், இது ரெண்டில் எது இலகுவாக கிடைக்கிறதோ அதை உங்கள் பூஜை ரூமில் வந்து நித்தமும் வைத்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு போகணும். அதற்கடுத்து என்ன சொன்ன கிம்ஸ்துக்கண கரணம் என்று சொல்லக்கூடிய மண்புழுவுடைய கரணம், இல்லைன்னா அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கரணத்திற்குண்டான கிரகம் வந்து புதனை வலிமையாக்கக்கூடிய சக்தி எழுதுறவங்க ஆரஞ்சு பழத்தில் உண்டு. ஆரஞ்சு பழம்னு சாதாரண ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு வேறு. கமலா ஆரஞ்சு இன்னொரு நட்சத்திரத்துக்கு வந்தோம். நீங்கள் சாதாரண ஆரஞ்சு வந்து உரிக்க முடியாமல் இருக்கும், அதை ஜூஸ் தான் போட முடியும். அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்து விட்டு போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வந்து 100% வெற்றியாகும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிடத்தில் வந்து இருக்கிறது. அதாவது வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறதோ அது வந்து என்ன சொல்லணும்னா நம்முடைய காரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நம்ம அந்த காரிய வெற்றியை வந்து அந்த கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு உச்சமாகின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பலங்களை நாம் ஆக்டிவேஷன் பண்ண அந்த உணவை நிவேதானமாக வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நிவேதானமாக வைக்க 100% என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய காரியங்கள் வந்து என்ன சூப்பராக வெற்றியாக நடந்து நீங்களும் காரிய வெற்றி. இன்னைக்கு போனோம் ஒரு காரியம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு தன்மைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு நான் சொன்ன எப்பயுமே ஒவ்வொரு இதுக்கு பாவமா, தக்காளி, பாலவம், செர்ரி பழம், கவுளவம், கிஸ்மிஸ் பழம், தைத்துளை, இளந்த பழம், கரசை, அத்திப்பழம், வணிசை, முந்திரி பழம், முந்திரி பருப்பு, பத்திரை, வல்லாரை மிட்டாய், சகுனி, கிஸ்மிஸ் பழம், சதுஸ்பாதம், ஆப்பிள், நாகவம், வல்லாரை மிட்டாய், கிம்ஸ்துக்கணம், ஆரஞ்சு பழம் இப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடணும். வந்துவிட்டது என்று சொன்னாலே அது உங்களுடைய வெற்றிக்கு இணையாக இருக்கும். சரி, இத்தனையெல்லாம் சரியாக சொல்லிட்டீங்க சாமி. ஒட்டு மொத்தத்துக்கு எல்லா இதுக்கும் எல்லா 11 கரணத்திற்கும்
வெற்றி கொடுக்கக்கூடிய காரணத்திற்குண்டான பலன் சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி எல்லா மனுஷனுக்கும் ஒரு உண்டு உண்டு, உண்மையாகவே உண்டு. அதற்கு கமலா ஆரஞ்சு பழத்தை எல்லா மனிதனும் தன்னுடைய பூஜை ரூமில் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால், இத்தனை நாங்கள் எங்கே தேடிட்டு இருக்கேன்னு எல்லாரும் என்ன சொல்ல குறுக்கு வழியை கேட்பீங்க. அதற்கு வழி சொல்லிடுவோம். ஒரு கமலா ஆரஞ்சை உரித்தீர்கள் என்று சொன்னால், அந்த கமலா ஆரஞ்சில் 11 சுளைகள் இருக்கும். நமக்கு எத்தனை கரணங்கள்? மொத்தம் 11 கரணங்கள். அப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தில் 11 சுளைகள் இருக்கும். நீங்கள் இப்போ வேணாலும் உரிச்சு செக் பண்ணுங்கள், கரெக்டாக 11 சுளை இருக்கும். 10 சுளையும் இருக்காது, 12 சுளையும் இருக்காது, 9 சுளையும் இருக்காது. அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு நம்மளுடைய இண்டிவிஜுவலுக்கு உபயோகப்படுத்துங்க. கரணங்களுக்கெல்லாம் தலைமை சக்தி, தலைமை அப்படிங்கிறது கமலா ஆரஞ்சு மஞ்சள் மஞ்சேருன்னு இருக்கும். அதை உரிச்சா இலகுவாக இருக்கும். அதை உரிச்சு பாருங்கள், கரெக்டாக 11 சுளை. அவன் ஒட்டுமொத்தமாக ஒரு 11 கரணங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பழம் ஆரஞ்சு பழம். இதை பயன்படுத்துங்கள். முடியாதவங்க, கிடைக்கல என்ன செய்ய அப்படிங்கிறவங்க, ஆனால் உண்மையாகவே இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க கரணத்திற்கு உண்டானதை பயன்படுத்துவது நல்லது. அது சேமத்தை கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, விநாயகரை மாதிரி என்ன சொன்ன ஊர் சுற்றி நம்மளால் முடியாதியா, அப்போ அத்தாளை சுற்றி என்ன சொன்ன பழத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிறவங்க தினமும் கமலா ஆரஞ்சை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணி அதில் ஒரு சொலை சாப்பிட்டாலும் 2 சொலை சாப்பிட்டாலும் தினமும் உங்களுடைய காரியம் வெற்றியாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.